இப்பொழுது நாங்கள் 23வது வினாவுக்கு செல்வோம். 2 மில்லிமீட்டர் அகலமான சமாந்தரமான ஒளிக்கற்றையை 12 மில்லிமீட்டர் அகலமான ஒளிக்கற்றையாக மாற்ற வேண்டியுள்ளது. இதற்காக இரு வில்லைகள் ஒரே அச்சாக வைக்கப்பட்டுள்ளன. முதலில் உள்ளது 5 சென்டிமீட்டர் குவியத்துவமுடைய குவில்லை. மற்ற வில்லை எது? முதலாம் வில்லையிலிருந்து எவ்வளவு தூரத்தில் வைக்கப்பட வேண்டும்? நாங்கள் இன்னொரு குவிலை உரிய விதத்தில் வைத்து, அதாவது இவ்வாறு உரிய இடத்தில் 2 வில்லைகளினதும் குவிய புள்ளி ஒரே இடத்தில் அமையுமாறு அமைப்பதன் மூலம் நாங்கள் ஒடுங்கிய ஒரு கற்றையை அகன்ற கற்றையாக மாற்றலாம். அவ்வாறு மாற்றும் போது F2 F1 சமன் 12 என அமையும். எனவே F2 சமன் 12 தர F1 2, 12 தர F1 5 கீழ் 2, 30 சென்டிமீட்டர். எனவே இது 5 சென்டிமீட்டர், இது 30 சென்டிமீட்டர், இடைப்பட்ட நீளம் 35 சென்டிமீட்டர். எனவே முதலாவது விடை சரியான விடையாக இருக்கின்றது. 30 சென்டிமீட்டர் குவியத்துவமுடைய குவில்லை 35 சென்டிமீட்டர் இடைவெளியில் இருக்கின்ற முதலாவது விடை சரியான விடையாக அமைகின்றது. இப்பொழுது நாங்கள் 24வது வினாவுக்கு செல்வோம். M1, M2 துணிவுகளின் ஈர்ப்பினால் துணிவு கேபிட்டல் M ஓய்வுள்ளது. M1 துணிவின் பருமன் 2 மடங்கு அதிகரிப்பில் கேபிட்டல் M ஓய்வின் R2 பருமன் மாற்றப்பட வேண்டியது. ஆரம்பத்தில் இது ஓய்வின் இருபக்கமும் ஈர்ப்பு கவர்ச்சி விசை சமனாக அமைய வேண்டும். எனவே G M1 R1 வர்க்கம் சமன் M2 R2 வர்க்கம். இப்பொழுது M1 துணிவு இருமடங்கு ஆக்கப்படுகிறது. அப்போதும் இது சமநிலை இரண்டாவது சந்தர்ப்பத்திலும் இந்த M-க்கும் M2க்கும் இடையிலான ஈர்ப்பு கவர்ச்சி விசை M-க்கும் M1க்கும் இடையிலான ஈர்ப்பு கவர்ச்சி விசைக்கு சமனாக அமைய வேண்டும். எனவே M2 R2 வர்க்கம் சமன் M2 மாறவில்லை கீழ் R' வர்க்கம் என எழுதுவோம். நாங்கள் காண வேண்டியது இந்த R' தான். எனவே இதை நாங்கள் ஒன்றை ஒன்றால் பிரிக்கும் போது இங்கே M2க்கு M1 துணிவு 2 மடங்கு ஆக்கப்படுகின்றது. எனவே அது 2 M1 ஆக அமையும். எனவே 1/2 சமன் R' வர்க்கத்தின் கீழ் R2 வர்க்கம். எனவே R' வர்க்கம் சமன் R2 வர்க்கத்தின் கீழ் 2. ஆகவே R' சமன்
R2 கீழ் வர்க்கமூலம் 2 என்கின்ற 4வது விடையாக அமையும். இப்பொழுது நாங்கள் 25வது வினாவுக்கு செல்வோம். லேசர் ஒளி பற்றிய கூற்றுக்களில் சரியானது. இது அடிப்படையில் ஒரு தியரியான கேள்வி. லேசர் ஊடகத்தினோடு போட்டோன்கள் இயங்கும் போது அதன் செறிவு அதிகரிக்கும். போட்டோன்களின் செறிவு என்பது அதன் எண்ணிக்கையில் தங்கியுள்ளது. நேரீத சமன் அதன் எண்ணிக்கை. போட்டோன்கள் லேசருக்குள் செல்லும் போது பம்பித்தல் செயற்பாடு காரணமாக மேலதிக போட்டோன்கள் அங்கே சேர்த்துக் கொள்ளப்படும். எனவே லேசருடன் செல்லும் போது போட்டோன்களின் சரிவு அதிகரிக்கும் என்கின்ற கூற்று சரியான கூற்று. பி, ஒரே மீடுடன் ஒரே அவத்தை ஒரே திசை என்னும் இயல்புகளை கொண்டிருக்கும். அதுவும் சரியானது. போட்டோன்கள் ஒரே மீடுடனும் ஒரே அவத்தையும் ஒரே திசையையும் கொண்டிருக்கும் லேசரிலே. ஆகவே பி என்ற கூற்றும் சரியானது. நேரடி தியரி கேள்வி. 3ஆம் மட்ட லேசரில் 3ஆம் சக்தி மட்டத்திலிருந்து 2ஆம் சக்தி மட்டத்திற்கு அணுக்கள் பாய்வது தன்னிச்சையானது. 2ஆம் சக்தி மட்டத்திலிருந்து 1ஆம் சக்தி மட்டத்திற்கு பாய்வது தூண்டிய காலம். நாங்கள் இது 1ஆம் சக்தி மட்டம் E1, E2, E3 என கொள்வோம் என்றால், இந்த E3 E2க்கு அணுக்கள் பாய்வது தன்னிச்சையாகவே நிகழும். E2 E1க்கு அணுக்கள் பாய்வது ஊக்கி இருக்க வேண்டும், தூண்டிய காதல். எனவே சி என்ற கூற்றும் சரியானது. எனவே இதன் விடை ABC எல்லாம்.